ಆಂಬೂರ್ಗೆ ಬಂದು ಇವಾಗ ಆಂಬೂರ್ ಹಲೋ ನಮಸ್ಕಾರ ಎಲ್ಲರಿಗೂ ವೆಲ್ಕಮ್ ಟು ಮೈ ಚಾನಲ್ ವೆಲ್ಕಮ್ ಟು ಅನದರ್ ವಿಡಿಯೋ ಮೊದಲು ಕರ್ನಾಟಕಲ್ಲೇ ಒಂದು 2-3 ಆಂಬೂರ್ ರೈಲ್ವೆ ಸ್ಟೇಷನಿಂದ ಒಂದು 6 ಕಿಲೋಮೀಟರ್ ಟುವರ್ಡ್ಸ್ ರೈಟ್ ಸೈಡ್ ಬಂದರೆ ಫುಲ್ ವಿಲೇಜ್ ಲೈಫ್. ಇವತ್ತು ನಾವು ನಿಮಗೆ ವಿಲೇಜ್ ಲೈಫ್ ತೋಟ ಹೆಂಗಿರ್ತಾರೆ ತಮಿಳ್ನಾಡಲ್ಲಿ ವಿಲೇಜ್ ಲೈಫಲ್ಲಿ ತೋರಿಸ್ತೀನಿ, ಬನ್ನಿ ನೋಡೋಣ. Let's go. ಈಗ ನೋಡೋಣ ಮನೆ ಆಚೆ. ಮೈಕ್ ರೀಚ್ ಆಗ್ತಲ್ಲ, ಸ್ವಲ್ಪ ಜೋರಾಗಿ ಮಾಡಬೇಕು. ಇದೇ ಹಸು ಮನೆ, ತಮಿಳ್ನಾಡು ಸ್ಟೈಲು ಹಸು ಮನೆ ಹಿಂಗೆ ಇರುತ್ತೋ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಬೇರೆ ಕಡೆನೂ ಹಿಂಗೆ ಇರ್ಬೋದೇನೋ, ತಮಿಳ್ನಾಡಲ್ಲೂ ಹಿಂಗಿದೆ. ಫುಲ್ಲು ಕೊಕೊನಟ್ ಟ್ರೀಸೇ ಇಲ್ಲಿ ಜಾಸ್ತಿ ಇರೋದು, ತುಂಬ ಕೊಕೊನಟ್ ಟ್ರೀಸ್ ಇದೆ. ತೆಂಗಿನಕಾಯಿ ಮರ ಅದು. ನಾನು ನಿನ್ನೆ ಮಣಿಮಾರ ಅಂಕಲ್ ಮನೆಯಲ್ಲೇ ಇದ್ದಿದ್ದು. ಇವಾಗ ಎಲ್ಲ ತೆಂಗಿನ ಮರಗಳಿಗೂ ನೀರು ಬಿಡ್ತಾರೆ, ವಾಟರ್ ಸಪ್ಲೈ. ಒಟ್ಟು ಇರೋದೆಲ್ಲ ದೊಡ್ಡ ಮರಗಳು. ಇದು 30 ಇಯರ್ಸ್ ಬರುತ್ತೆ ಅಂದ್ರೆ ಅವರು. ಈ ಕಡೆ ಇರೋದು ನಾಟಿನ ಫಾರಮ್ಮ, ಇದು ಬೇರೆ 25 ಇಯರ್ಸ್. ಇಷ್ಟೇ ಹೈಟ್ ಬೆಳೆಯೋದು, ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಹೈಟ್ ಆಗ್ಬೋದು. ಅಲ್ಲೇ ಕೆಳಗಡೆ ಕುತ್ಕೊಂಡೆ ಎಳ್ನೀರು ಕುಡಿಬೋದು. ನೆನೆಲ್ಲ ಕುಡಿದೆ, ಒಂದೇ ಕುಡಿದೆ. ಟೇಸ್ಟು ಚೆನ್ನಾಗಿದೆ. ವಿಲೇಜ್ ಲೈಫ್ಗಿಂತ ಸಿಟಿಯಲ್ಲಿ ಈ ಥರ ಬರೋದಿಲ್ಲ. ಬ್ಯೂಟಿಫುಲ್. ಅಲ್ಲಿ ಹಾಕಿರೋದು ಹತ್ರ ಹೋಗಿ ತೋರಿಸ್ತೀನಿ ಬನ್ನಿ. ಇಲ್ಲಿ ಅಕ್ಕಿ ಇಲ್ಲಿ ಚೆಲ್ಲಿದ್ದಾರೆ. ಇದು ಸ್ವಲ್ಪ ದೊಡ್ಡದಾದ್ಮೇಲೆ ಇದನ್ನೆಲ್ಲ ಕ್ಲಿಯರ್ ಮಾಡಿಬಿಟ್ಟು ನೀರು ಬಿಟ್ಟು ಇದನ್ನ ಎತ್ತಿ ತಿರ್ಗಾ ಆ ಕಡೆ ಉಣ್ತಾರೆ. ಸ್ಟಾರ್ಟ್ பண்ணுறீங்களா? இதெல்லாம் இல்லை இல்லை, இப்போ தண்ணி விடுறது. ஆமாம், தண்ணி விட்டு அதெல்லாம் இப்போ ட்ரே இருக்குது ஃபுல்லாக. அதெல்லாம் இதான பிறகு ஃபுல்லாக எல்லாம் ஆமாம், அதெல்லாம் இதாக்கி தண்ணி போட்டு 2 நாள் விட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி இது மிஷின் வர சொல்லி டிராக்டர் எப்படியும் இன்னைக்கு ஃபுல்லாக இன்றைக்கி நைட்டெல்லாம் ஃபுல்லாக போடணும். ஃபுல்லாக போட்டால் அந்த ட்ரே எல்லாம் கூல் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் தான் போட முடியும். இதுக்கெல்லாம் சன் கிளைமேட் இருக்கணுமா இல்லை மழையாக இருக்கணுமா? இல்லை, இப்போது வந்து சன் இருக்கணும், மழை இருக்கணும். மழை இப்போ இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஆமாம், ಸಣ್ಣ ಇರ್ಕೊಂಡು ಮೇಯ್ನ. ಬನ್ನಿ ಮೋಟ್ರ್ ಹಾಕೋದು. ಮೋಟ್ರ್ ಹಾಕಿದ್ರು. ಅದೇ ಅದೆಲ್ಲ ಹಸುವಿಗೆ ಇದು ಮೇವು ಕಟ್ ಮಾಡಿ ತಿರ್ಗಾ ಉಣ್ತಾರೆ ಅದನ್ನು. தமிழில் சொல்லுங்க, என்ன சொல்கிறீங்க? அது தீவனம், புல்
தீவனம் வேறு அதை கட் பண்ணிட்டு மாட்டுக்கு தீவனம் ஒரு அடி கட் பண்ணிவிட்டு கீழே நட்டோம்னா அது வந்து என்ன கொஞ்சம் சுத்தமாக ஹைட் ஆகிட்டு ஒரு 5 அடி 5 ஃபீட் வந்துச்சுன்னா அப்புறம் மாட்டு கட் பண்ணிட்டு அதை போட்டு அது சாப்பிட்டா ಮಾರ್ಕೆಟ್ நல்ல ಪಾಲು. ಅದೇ ಅದನ್ನ ಸೇಮ್ ಅದು ಕಟ್ ಮಾಡಿ ತಿರ್ಗಾ ಉಣ್ಬಿಟ್ರೆ ಇಷ್ಟ 5 ಅಡಿ ಆದಮೇಲೆ ಹಸುಗೆ ಮೇವು ಅಂತ ಇರುತ್ತೆ ತಮಿಳಲ್ಲಿ. ಇಂದ ಗಿಣರು ತಣ್ಣಿ ಇಲ್ಲಿಂದ ನೀರು சேடை போகிறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இப்படி கால்வா மாதிரி பண்ணிட்டு அந்த கான்செப்ட் போட்டோம்னா அந்த தண்ணி அப்படி வரும், இது இப்படி போயிட்டு ரெண்டு அவங்க ஜாயின் பண்ணி அப்படியே ஃபுல்லாக விடலாம். அங்கே வரைக்கும் இருக்குமா உங்கள் ஜமீன் லாஸ்ட்டு? ஆமாம், அந்த லாஸ்ட் வரைக்கும். அதே மாதிரி அந்த அந்த சின்னதாக ரூம் மாதிரி இருக்குல்ல அது வரைக்கும் போகும். இவ்வளோ ரைஸ் போதுமா அங்கே போடுறதுக்கு? ஆமாம், இது ஃபுல் ஆகிடுமா? ஃபுல்லாகிடும். இங்கே பத்தலாம் இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணோம். இன்னொரு டைம் இப்போது பொங்கல் டைமில் இது பண்ணுவாங்க. பொங்கல்னா ஜனவரி 15க்கு இதே மாதிரி சின்னதாக நாற்று விட்டு நெல் விட்டு அதுக்கப்புறம் அதை பிடிங்கி தண்ணி இது பண்ணும். அது 1 மந்த் இருந்தாங்க. 1 மந்த் விட்டு 10 இது பண்ணுங்க. இதெல்லாம் ஆனால் இது வந்து ஃபுல்லாக இது வரைக்கும் சரியாக இது பத்தாது. கொஞ்சம் வேறு பண்ணலாம் இருக்கணும். வேறு நாற்று விட்டு ಇದೇ ಬೆಸ್ಟ್ ಲೈಫ್ ವಿಲೇಜಲ್ಲಿ. ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದು 5 ಗಂಟೆ ಎದ್ದು 2 ಗಂಟೆಗೆ ಎದ್ದು ಆಫೀಸ್ ಹೋಗಿ ಸಾಯಂಕಾಲ ಬರೋದಲ್ಲ. ಈ ಥರ ನೇಚರಲ್ಲಿದ್ರೇ ಮಸ್ತಾಗಿರುತ್ತೆ. ರಿವರಲ್ಲಿ ನಡೆದ್ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಇವರು ಮಣಿಮಾರನ್ ಅಂಕಲ್, ಇವರು ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. நீங்கள் யூடியூப் பார்க்குறீங்க? நான் வீடியோ போட்டிருக்கேன் கொஞ்சம் 2 போட்டு எல்லாம் போட்டு அவர் என்ன பசங்க கூட போகிறதுக்கு வெயிட் பண்ணுவாங்க. டைம் இல்லை, இப்போல்லாம் படிக்க வைக்கிறதுல இது பண்ணுங்க. போடு எல்லாம் பாருங்க, என் சேனல் இருக்கு. இது சேவ் பண்ணிட்டு பார்க்கலாம். எல்லாம் அப்படி கொஞ்சம் பிரேக் பண்ணி நம்ம அந்த பக்கம் வந்து அந்த 2 இதுக்கு மறந்துடுவாங்க. இந்த ரிவருக்கு பேர் வந்து மலட்டாறுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு 2 பேர் இருக்குது. ஒன்று வந்து மலட்டாறு, இன்னொன்று வந்து கொட்டாருன்னு சொல்லுவாங்க. கொட்டாரு? கொட்டாருன்னு இங்கிலீஷில் ஒரு பேர் இருக்கு, பல்மனாரே இருக்கணும். இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்களே நாங்கள், அது வந்து பாலாறு. பாலாறு.